பெயரை வைத்தார்கள். அந்த பெயர் இன்று வரைக்கும் அன்பானவர்களே நிலைத்திருக்கிறது. 55 ஆண்டுகள் இந்த இயேசுவோடு கூட. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை விட நிச்சயித்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த நிச்சயமே இல்லை. பரலோகம் போவாங்களா என கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் மரணத்துக்கு பிறகு உன் வாழ்க்கை எங்க இருக்கும்? நித்தியமா அனித்தியமா? இயேசுவோடா இயேசு இல்லாத வாழ்க்கையா? பரலோகமா பாதாளமா? இது அங்கே தீர்மானிப்பதில்லை, இங்கே தீர்மானிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு இந்த பரலோகத்தை குறித்த நிச்சயமே இல்லை. வாழ வேண்டும், சாப்பிட வேண்டும், புசிக்க வேண்டும், ஆடம்பரமா இருக்க வேண்டும், உயர்ந்த அதாவது நகைகளை அணிய வேண்டும், சொகுசான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் பவுலுடைய the knowledge of the Savior, அதனாலதான் அவர் தன் இதயத்தை தீர்மானம் பண்ணினார். அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அது ரட்சகரை குறித்த அறிவு மட்டுமல்ல, சிலுவை குறித்த அறிவு. the knowledge of the cross, the knowledge of the Savior. அன்பானவர்களே, எனவேதான் அவர் சொல்லுகிறார், நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு எதையோ அறிந்திருக்கிறாங்க. பணம் சம்பாதிக்க, அடுத்தவளை ஏமாற்ற, பொய் பேச, குறுக்கு வழியிலே முன்னேற, அடுத்தவனை கீழே தள்ளி மேலே வாழ, இதெல்லாம் people know that. ஆனால் உண்மையான சத்தியம் என்னவென்றால், நான் அவரை அறிந்திருக்க. 3 வருஷங்களே விசுவாசித்திருக்கிறவர் நான் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அது இன்னொரு வார்த்தை. அது அடுத்த வசனத்துல, அதாவது அந்த வசனங்களை அறிந்திருக்கிறேன், வார்த்தை அறிந்திருக்கிறேன், அவரை அறிந்திருக்கிறேன். முதல் குறிப்பு knowledge of the Savior. இரண்டாவது குறிப்பு knowledge of the Scripture. வேத வசனங்களை அறிந்திருந்தார். யோசித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த தானியேல் வேத வசனங்களை அன்றே நன்கு அறிந்திருந்தார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14, 15 அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, நீ கற்றுக்கொண்டவர்களிலே நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறது அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதற்கொண்டே அறிந்தவர் என்று உனக்கு தெரியும். சொல்ல அந்த வார்த்தை the knowledge of the Scripture. இன்னொரு முறை வாசிக்கிறேன். கிறிஸ்துவை பற்றி விசுவாசம், அடுத்தபடி பரிசுத்த வேத எழுத்துக்கள். நீங்க எத்தனையோ பேருக்கு வேதமே தெரியல. பிலமோன் எங்க இருக்கு தெரியாது, உபதியா எடுக்க தெரியாது. அநேக இடங்களில்